இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல கிரைமே நடக்காத ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐஆர் ஷேன் நிகம் வராருங்க. அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரும் இல்லாதனால அந்த வேலையும் இவர் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இவர் வந்த நேரம் ஒரு இறந்து போன பாடியை அவங்க ரெக்கவர் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போனவரோட தலையிலேயே இரும்பு ராடால அடிச்சு கொன்னது தெரிய வருதுங்க. ஆனா இறந்து போனவர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதுக்கப்புறம் ஷேன் நிகம் இந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த ஏரியாவில் இருக்க பினான்ஸ் கம்பெனில இருந்து 125 பவுன் நகையும் 50 லட்ச ரூபாய் பணத்தையும் ஒரு 3 முகமுடிப்பட்ட நபர்களோ ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. இதனால ஷேன் நிகமும் மர்டரையும் ராபரியும் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு எந்த வித ப்ரூவும் அதுல இருந்து கிடைக்கலங்க. இந்த நேரத்துல அந்த பினான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவங்களும் சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்த பணத்தை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு பினான்ஸ் கம்பெனிக்கு முன்னாடியே விவாதம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஷேன் நிகமும் போலீஸ் டீமும் அங்க வரும்போது தான் டான் கிட்ட இன்னொரு பாடி மறைக்கிறதா போன் வருதுங்க. அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் மர்டர் மாதிரியே இந்த ஆளையும் தலையில இரும்பு ராடை வச்சுதான் அடிச்சு கொண்டிருக்கிறது தெரிய வருதுங்க. இந்த 3 கேஸ்லயும் ஏதாவது டீப் கிடைக்குமான்னு நம்ம ஷேன் நிகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு முகமுடி போட்ட நபரோ டெட் பாடியை எழுதிட்டு போயிட்டு இருக்காருன்னு ஒரு போன் கால் வருதுங்க. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வர ஷேன் நிகமும் அவர் ஒரு டெட் பாடியை பாக்குறாரு. அந்த பாடியில இருந்து ஒரு செயின் அவர் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்க சமயத்துல முகமுடி போட்ட ஒரு நபரோ அவர் தலையில அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிரிட்டன்ற மலையாள படத்தை முனிசா பார்த்து தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.